இருக்கிறார்கள். என்னை சிவமண்டபம் வைக்க காரணம் தாங்கள் திருவிழம் கொட்ட வேண்டும் அல்லவா? சுவாமி நலமாக இருக்கின்றாயா? ஊரகமாக இருக்கின்றேன். நடத்தி அவர்களும் குறைவில்லையே. அதனை இதோடு சேர்ந்து மணிமலி அன்னார் அவர்கள் எங்கு தேவசாமி இருக்கக்கூடிய அரபி பாப்பா லத்திகா அவர்களை பாராட்டி 100 ரூபாய் அல்பாபுத்தோடு அன்புக்கு நன்றி நடிக வணக்கம். சபாமணிமண்டபத்திற்கு திடீரென்று நடத்தி விட்டிருக்கேன். அச்சத்தோடு ஓடி வந்திருக்கிறேன். மாணிக்கமே ஏழைக்கப்படுகின்றாய். திடீரென்று சபாமணி மண்டபத்திற்கு தாங்கள் ஐப்படுத்திருக்கிறீர்கள். காரணம் இழந்து தலைவரை ராமிடம் குற்றம் செய்துவிட்டோமோ என்று அச்சத்தோடு ஓடி வந்திருக்கிறேன். குற்றங்கள் செய்ய வந்திருக்கிறேன். நான் குற்றத்துக்கு தகுந்த கட்டளைகள் கொடுக்க போவதில்லை. ஈரோட்டிலேயே கண்மணி சிரிக்க வேண்டும். சகல விதமான ஐஸ்வர்யங்கள் இருப்பதினால் முன்னோர்கள் சம்பாதித்த பொன்பொருள் எவ்வளவு இருந்திருப்பதினால் எதையும் நாம் சட்டம் பண்ணாமல் அயோத்தி நாட்டு 56 தேசத்துக்கும் சக்கரவர்த்தியாக நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறோம். இருப்பதினால் எதையும் நினைக்காமல் தேவி நம்முடைய இல்லற வாழ்க்கையில் தொன்று ஒற்றுமையாக வந்து கொண்டிருப்பதினால் ஆவி
நம்முடைய பின்பதாக வரக்கூடிய நம்முடைய குழந்தைகள் நம்முடைய மக்களை சந்ததிகளை காத்து ரட்சிக்குமா சுவாமி தாய் தகப்பன் எவ்வளவு தர்மத்தை செய்கின்றார்களோ அதுபோல் பின்பதாக வரக்கூடிய சந்ததிகளை காத்து ரட்சிக்குமா தர்மம் தலை காக்கும் தற்க சமயத்தில் உயிர்காக்கும் என்பதற்கு நாம் எவ்வளவு பாவத்தை திட்டு வந்தாலும் அது மௌனத்துத்தான், எவ்வளவு புண்ணியத்தை திட்டு வந்தாலும் அது அன்னடத்துத்தான். அதனால் ஒரு நாள் நாம் பாவத்தை திட்ட கூடாது, புண்ணியத்தை தான் திட்ட வேண்டும் அல்லவா? அப்படி இருக்க கண்மணி ஆதித்துறை நம்முடைய அமைச்சர் சந்தேகம் தெரிவித்த நாட்டை விசாரித்தேன். விசாரிக்கும் போது நாட்டில் குறையில்லை மன்னர் மன்னவா. நான் பிறந்தபோது என்னை வளர்த்த தந்த திருச்செந்த சக்கரவர்த்தியானவர் முன்னோர்கள் வாரி வலிக்க ராமதத்தை வாரி வலிக்கிருக்கின்றாரா? இப்பொழுது நம்முடைய மகன் தேவதாசன் பிறந்தோ 5 வயதாகிறது. இந்த 5 வயது ஆகியும் என்னால் இவர்களை முன்னோர்கள் வாரி வலிக்க ராமதத்தை வாரி வருகிறார். நலமாக வாழலாம் என்பதாக மக்கள் இதை நன்மையில் ஒரு பெருமுறையாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உரையாக செலவில்லை மன்னவா, வழங்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் கேட்டிருக்கிறார்கள். உங்களை தந்தையாகவும் என்னை தாயாகவும் மதிக்கும் நம் மக்கள் அன்னவரை எப்பொழுதுமே நம் கூட இருக்கின்றான். அன்னவருக்கு யாரும் தேவைப்படுகிறது சொல்லுங்கள். தந்தையை ஓடி கேட்பான், தந்தை ஏதாச்சும் வற்புறுத்தினால் தாயை ஓடி கேட்பான். நாம் ஓடி கேட்டுதானே நம்ம நிவர்த்தி செய்கிறான். அதுபோல் நாம் மக்களை எல்லாம் நாம் குழந்தைகளாக எடுத்து வாழ்ந்து வருகிறோம் அல்லவா? அன்னவரின் எதிர்பார்ப்புத்தான் இது ஒரு குறையாக நாம் எண்ண வேண்டாம். குறையாக எண்ணினாலும் மக்களுடைய குறையை ஒன்றியை தீர்க்க வேண்டும் என்பதற்காக மகளுடைய பிறந்தநாளை கொண்டாட போகிறேன். அப்பப்பா இல்லைங்களா சந்தோஷம் அல்லவா? மகளுடைய பிறந்தநாளை கொண்டாட போகிறேன், அதிலே மக்கள் பலன் அடைய வேண்டும், அன்னவருக்கு தானம் வழங்க போகிறேன் என்று ஆசையாக சொன்னீர்களே, அது எவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ந்து இருக்கிறது தெரியுமா? மக்கள் பலன் அடைய வேண்டும். அன்னவருடைய கைகளை கலைப்பு நம் கலைஞருக்கு நிரம்பி வைத்திருக்கின்றது. அவர்கள் சேர்த்ததை அவர்களுக்கே கொடுப்பது இல்லை, நமக்கு தாமதம் இருக்கின்றது. ஆனால் அவர்களை எடுத்துச் செல்ல வேண்டும், அவர்களை எடுத்துச் செல்ல வேண்டும். நாம் கொடுக்கக்கூடாது என்பதுதானே உங்களுடைய எண்ணம். ஏனென்றால் யாருக்கு எவ்வளவு தேவைப்படுகிறது என்று நமக்கு தெரியாது. தேவைக்காக அவர்களை எடுத்துச் செல்ல வேண்டும். அவர்கள் எடுத்து செல்லும் பொழுது அவர்கள் முகத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷத்தை பார்த்து தாங்கள் சந்தோஷம் அடைகிறீர்கள். அதை பார்த்து நான் இன்ப வெள்ளத்திலே நிறைந்திருக்கின்றேன். இப்பொழுது சந்தோஷ வெள்ளத்தில் நிறைந்திருக்கிறேன். அந்த வெள்ளத்தில் இருந்து வரும்பொழுது அச்சத்தோடு ஓடி வந்தேன். சபா மணிமண்டபத்திற்கு மண்டபம் திடீரென்று அழைத்திருக்கின்றாரே, நாம் இது குற்றம் செய்துவிட்டோமே என்று ஓடி வந்தேன். ஆனால் இப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை மன்னவா. அடேங்கப்பா, ஒரு வார்த்தை தான் நான் கேட்டேன். ஒரு வார்த்தை கேட்டதுக்கு சந்தோஷம் சந்தோஷம் என்பதாக அவனுக்கு சந்தோஷத்தை கொண்டாடுகின்றாயே. ஏனென்றால் எப்பொழுதுமே நீங்கள் அடுத்தவரை சந்தோஷப்படுத்துவதானே உங்களுடைய வேலை. உண்மை தேவி, இப்பொழுது வளர்த்து என்னை சந்தோஷப்படுத்திருக்கிறீர்கள். அப்படியா? மனைவி சொல்லை கேட்டுத்தான் தானம் வழங்க வேண்டும் என்று ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். உண்மை தேவி, மனைவி சொல்லை கேட்க வேண்டுமா? உன்னுடைய மனசபதத்தை தெரிந்துதான் இப்பொழுது மகன் பிறந்தநாளை முன்னிட்டு முன்னோர்கள் வாரி வழங்கிய ராமர் நம்பி வாரி வழங்க வேண்டும். உன்னுடைய மனசபதங்கள் இப்பொழுது எனக்கு தேவைப்படுகிறது கண்மணி. என்னுடைய முழு சம்மதம். அன்னதானம் செய்வதென்று முழு சம்பளத்தை நான் தெரிவிக்கின்றேன். ஆடவரை ஆட என்றுதான் சொல்கிறார்கள். ஒரு ஆடவர் ஆண்மகனை அன்பர்கள் சொல்கிறார்கள். குடும்பக்காரர் என்று சொல்வார்களா? ஒரு பெண் என்று எழுயும் பொழுதுதான் ஆண்டவரை குடும்பக்காரர் என்று சொல்கிறார்கள். அந்த ஆடவருக்கு யாரால் பெருமை கேட்கிறது? ஒரு பெண்ணால் தான் கேட்கிறது. அந்த பெண் வளர்த்த தாய், தந்தை, அண்ணன், தங்கை, அக்கா, தங்கை அனைத்து சொந்தங்களை விட்டுவிட்டு ஒரு ஆடவரை நம்பி வருகிறார் என்றால் ஆண்டவரை என்னை பெருமைப்படுத்துவது போல் மக்களும் பெருமைப்படுத்த வேண்டும். நாம் எப்படி சந்தோஷமாக ஒருவருக்கு ஒரு விட்டுக் கொடுத்து
குடும்பம் என்றால் எப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அதுபோல் அன்னவர்கள் வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம் இல்லையா? அப்படி என்றால் நம்முடைய மகனை பிறந்தநாள் கொண்டாட போகிறேன், தாயும் தந்தையும் சேர்ந்து நமக்கு தானம் வழங்குகிறார் என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்காக மனைவியின் சொல்லை கேட்டு தானம் வழங்குகின்றீர்களே. மாற்று கருத்து இல்லாமல் இப்பொழுது என்னுடைய முழு சம்பவத்தை கிடைக்கவா மன்னவா? அமருங்கள் சுவாமி. சுவாமி சம்மதம் நன்மை கடவுளுக்கு நாம் என்ன குறைய செய்தோம் மன்னவா? அப்படி 32 நாட்களே செல்வது அன்னதானம், அதுவே சிறந்த நிதானம் அல்லவா? தானத்திலே செல்வது அன்னதானம், அதுவே சிறந்த நிதானம். நிதானத்தோடு கூட தாங்கள் தானம் வழங்கினால் மிகவும் சிறப்பாக இருக்கும். என் கண்ணுக்கு கண்ணாகி கருத்துக்கு கருத்தாகி உடலுக்கு உயிராகி உண்மையின் பொருளாகி பரிசும் தக்கவர்களே, கணவனுக்கு பெண்களுக்கு உணரக்கூடிய வேலையே அன்புடையாளே, அறிவுடையாளே, அடி பண்புடையாளே, அடிய சொற்களையாளே, என் சொல்லுக்கிட்டவனே. அதேங்கப்பா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுக்கப்பட்ட வரம் என்பதாக சொல்வார்கள். உண்மை உண்மை உண்மை. தேவி, என்னுடைய கருத்து கேட்டாத அறிவை எடுத்து கொடுத்திருக்கின்றாய். ஆகையினால் மகன் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னோர்கள் வாரி வழங்கிய தான தர்மத்தை அன்னதானம் செய்வோம் மன்னவா. மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த மகன் பிறந்தநாளை முன்னிட்டு முன்னோர்கள் வாரி
சென்று வருகிறேன். சிறப்பாக வழங்குங்க சுவாமி. சென்று வருவாய் கண்ணகி. அமைச்சரே வாருங்கள். நம்முடைய அயோத்தி நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய சேகரி இருக்கு. இந்த 3 லோகமும் கேட்கப்பட்ட அயோத்தி மாமன்னன் மகன் பிறந்தநாளை முன்னிட்டு முன்னோர்கள் வாரி வழங்கிய தாமதத்தை வாரி வழங்குகிறார் என்பதாக இங்கே சேகரி முழக்குங்கள். வருகின்றேன் ஆடியன் என்கிட்ட பெரிய பருப்பு பண்ணிட்டாங்க. பருப்பா கல்ல பருப்பா பருப்பு கல்ல பருப்பு பெரிய பெரிய பொறுப்பா ஓப்பன் நீ அப்படியே சொன்ன பருப்பா போட்டு விட்டாலும் சொன்ன ஏன் சேமிச்சுக்க இவரு செருப்படுத்த காலில் போட்டுக்கலாம். நீ போட்டுக்கிட்டு போவாங்க அப்படியே காலில் போட முடியாது. முன்னாடி பார்த்தேன் என்ன தலை தெரியுது. எந்த தலை இப்ப தலைனா எங்கதான் வருது? சூப்பு வைக்க போயிருக்கு. சூப்பு சூப்பு போடு. என்ன பண்றது? இவர்கள் பண்ண தொண்டை விடாக்காத. இன்னும் ஆடி மாசம் ஆகிய 10ஆம் தேதி வரைக்கும் வாங்கிருக்கோம் நாடகம். இங்க இரு இரு என்ன சொல்ல போற பாரு. மகாராஜா வீட்டுல 1 hour ரெஸ்ட் இல்ல. பொறுப்பா ஒப்படைச்சிட்டாங்க. இளைய மகாராஜா சேவதாசனுக்கு
இன்னைக்கு 5 வயது ஆகிறத முன்னிட்டு போதானம் பூதானம் பச்சதானம் கன்னியதானம் என்று சொல்லப்பட்ட 32 தானம் தானத்தில் எனக்கு தெரியாது. என்ன? நீ சொல்லு. நீ சொல்லு. 38 தானம் தெரியாது. நான் சொல்லு, இப்ப சொல்லு. இதனால் சகலமானவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால் வீணாம கமிட்டி உன் சகலை ஏமாட்டாங்க கூப்பிட்டான். சகலையா சகலை வலிக்கிறீங்க. சகலை வலிக்கிறீங்க. ஆனா அவசரத்துக்கு பார்த்தவன வீணா கொண்டு பொறுத்தவங்க ஆனா சிஸ்டர் அச்சு வாங்கிட்டு பையல சொசைட்டி ஆக்சிடென்ட் கமிட்டி ஆறா கமிட்டி பிச்சை எடுத்துருவோம் கையா கை வச்சிருவோம். நான் அதை சொல்ல இவங்க எவன்ட்டு அட்ரஸ் கொடுத்தாங்க. ஒரு வார்த்தை எதமா சொல்லுமா ஓ என்னவா சொல்றியா? அந்த முதல்ல கைகள் சொன்னோம்ல இதனால் சகலமானவர்களுக்கும் என்னவென்று இவர் மாதிரி பையனு இவர் வந்து போருக்கு போறாரு சண்டைக்கு போருக்கு வென்றால் பிச்சை எடுத்தோம். என்னடா மாத்து மாத்து மாத்தி போடு மாத்தி போடு. இதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது என்னன்னாக்க அந்த கம்னாட்டி உண்டாக தின்னாக்க சுத்த அடிக்கிறது 6000 உட்கார ஓடி நீ சொல்லிப்ப மகாராஜா சொன்னத சொல்றா நகர சம்பதி வேற அது தெரிய போல இருக்கு. இதனால் சகலமானவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால் இளமகாராஜா சகலத்திற்கு 5 வயது அவர்களுக்கு போதானம் பூதானம் பச்சதானம் கனிகாரம் சொல்லப்பட்டு 32 தானம் தானத்தில் அன்னதானம் அதில் ஜனநாதம் நிதனத்தோடு அன்னதானத்தை வாரி வழங்க போறாங்கன்னு தண்டராப்பன் சொல்லிட்டாங்க. யாரும் வரணும் யாரு வரணும்? அஞ்சு பயணத்தை பாருங்க பாருங்க
அறிவு கெட்டவனை யாரத்தில் மோதுகிறார். ராஜனாக இருந்த ரிஷியாக மாறியதான் ராஜ ரிஷி, பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கியதான் பிரம்ம ரிஷி. யாருக்கும் தலை வழங்காம இருந்ததால் வழங்காமல் என்ற பட்டம் அத்தனை பெயர்களை சுமந்திருக்கிறேன். என்னிடத்திலே மோதுகிறாயா நீ? ஹலோ தவத்தின் பலனாக மக்கள் காத்த நடித்தொழில் முத்தொழில் வரமாக பெற்று இந்த உலக மக்களின் நன்மைக்காக என்னுடைய உயிரை கொடுக்க துணிந்தமையால் உலக மக்கள் எனக்கு நான் நன்மையாக விளங்குவதாக என்று சொல்லி யமதர்மனால் வைக்கப்பட்ட பெயர் தான் விஸ்வாமித்திரன். எந்த இடத்தில் மோதினாய்? தீவிரத்தில் தேவேந்திரன் சபை 12 ஆண்டுக்கு ஒரு முறை கூடுவது வழக்கம். அந்த தேவேந்திரன் சபையில் தீவிர வாசிக்கு பரிசு கொடுப்பது வழக்கம். ஆனால் நான் ஒரு பரிசு வாங்கியிருக்கிறேன் என்பது உனக்கு நன்றாக தெரியும். தற்சமயம் தேவேந்திரன் சபை கூடியது 39 கோடி முனிவர்கள், 47 ரிஷிமார்கள், எண்ணகர், கும்புருடர், சித்தி வித்யாதனர்கள், பட்டத்துக்கு பாலர்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை முனிவர்களும் தேவர்களும் அமர்ந்திருந்தார்கள். ஆடம் சென்று அமர்ந்து எனது பரம்பரை இது என்ற கிழத்து போய் நதி சொன்னது அமர்ந்திருந்தார். நாரதர் வந்து அமர்ந்திருந்தார். தேவேந்திரன் சபை களை கட்டியது. நடனவாதர்கள் நடனமாடினார்கள். கண்டுகளித்து மகிழ்ச்சி அடைந்தோம். அந்த மகிழ்ச்சியான இடத்தில் தேவேந்திரன் தெரிவித்தான், பெருமக்களே, நம் சபை கூடும் போதெல்லாம் தெய்வலோக வாசிக்குத்தான் பரிசு கொடுத்து வந்தோம். இந்த ஆண்டு பூலோக வாசிக்கு யாருக்கு என பரிசு கொடுக்க வேண்டும் என்று தேவேந்திரன் தெரிவிக்க இதை கேட்ட நாரதர் எழுந்து, பூலோக வாசி இந்த பரிசு வாங்க வேண்டுமானால் அவன் தன் தாரமை தாரம் பிறரை எல்லாம் தாயாக தந்தையாக பாவிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஆறியோடு கடமை வாங்கி அசையா மணிகட்டி அரசாட்சி புரிபவனாக இருக்க வேண்டும். நெய்யின்றி போய் வைக்காதவனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்டவன் யார் ஒருவன் இருக்கிறானோ அவனுக்கு இந்த பரிசை கொடுக்க வேண்டும் என்று நாரதர் தெரிவிக்க நாங்கள் எல்லாம் அமைதி காத்தோம். பூலோகத்தில் ஒரு ஆடவன் பிறந்தால் அவன் தலையெழுத்து போய் சொல்லாமல் இருக்க முடியாது. நம்மை தவிர இந்த பரிசை வாங்குவதற்கு வேற யாருக்கும் தகுதி இல்லை என்று அமைதி காத்தே தேவேந்திரன் சபையை பார்த்து கேட்கிறான், முனிவர் பெருமக்களே, நாரதர் சொல்வதைக் கண்டு நீங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறீர்கள். நீங்கள் அமைதியாக இருப்பதை பார்த்தால் உலகத்தில் ஒருவனும் உத்தமன் கிடையாதா? இந்த பரிசோதனை ஒருவனுக்கும் தகுதி இல்லையா என்று தேவேந்திரன் சொல்லி வாயை மூடுவதற்குள் அதை நிகழ்த்து பிறந்ததை சொல்லியிருக்கிறாரே. சிஷ்யன் அரிச்சந்திரன் இருக்கிறார். அவன் ஒரு காலம் பொய் உரைக்க மாட்டான். நீதிநெறி தவறாதவன் எனது சிஷ்யன் அரிச்சந்திரன் ஒருவரை இந்த பரிசை வாங்க தகுதியுடையவன். எனது சிஷ்யனுக்குத்தான் இந்த பொருளை கொடுக்க வேண்டும் என்று மதிச்சர் கேட்க உடனே ஆணையிட்டான் தேவேந்திரன். அப்படி என்றால் இந்த பரிசை அவனுக்கே கொடுத்து விடலாம், எடுத்து வாருங்கள் என்று ஆணையிட எனக்கு கோபம் பிறந்தது. என்ன ஆச்சரியமாக இருக்கிறது! ஹரிச்சந்திரன் எத்தனை முறை நம்பிக்கைக்கு போய் உரைத்திருக்கிறான். அவரை பொய் சொல்ல வாசகர்கள் மதித்து தெரிவிக்கிறான். பொருளை கொடுத்து விடலாம், எடுத்து வாருங்கள் என்று தேவேந்திரன் ஆணையிடுகிறானே, இதை எப்படி நாம் ஒப்புக்கொள்வது? என்ன நாம் சம்மதிக்கவில்லை. கோபம் கொண்டு எழுந்தேன், தேவேந்திரா, அந்த பரிசு அத்தையே இருக்கட்டும். ஹரிச்சந்திரன் அடிக்கையில் போய் சொல்லுவான், ஒரிக்கணும் போய் சொல்லுவான். இந்த பரிசு தாங்க அவனுக்கு ஒரு காலமும் தகுதி இல்லை என்று
சொல்லி அந்த வடிச்ச சபதம் எடுத்தார். இந்த விஸ்வாமித்திரர் அயோத்தி சென்ற ஹரிச்சந்திரனை கண்டு முறைப்படி போய் வாங்கி வந்து விட்டார். நான் மட்டை அடைத்துக் கொள்கிறேன், முழுங்க சிறைத்துக் கொள்கிறேன், எனது முத்தில் கருப்புள்ளி செப்புள்ளி குத்திக் கொள்கிறேன், எனது பூவை அகற்றி மதகையை எழுந்து கொள்கிறேன். நாயின் மண்டையோட்டிலே மதுபானத்தை ஊற்றி என் தோளின் மீது சுமந்து கழுதையின் மீது அமர்ந்து தந்து சிறைக்கு பவனி செல்கிறேன் என்று சொல்லி இரண்டு புரிய வதிச்சர் சபதம் எடுத்திருக்கிறார்கள். கேட்டார். விஸ்வாமித்திரரே, வதிச்சர் சபதம் எடுத்து விட்டார், நீங்களும் ஏதேனும் சபதம் எடுக்க வேண்டும் என்று. தேவேந்திரா, எனக்கு என்ன அவசியம் வந்து விட்டது மட்டை இருப்பதற்கு? அது ஹரிச்சந்திரனை கண்டு என்னால் போய் வாங்கி வர முடியவில்லை என்றால் அன்று 60,000 காலம் அருகின்ற தவம் புரிந்தேனே, அந்த தவத்தின் பாதி பலனை அந்த ஹரிச்சந்திரனுக்கு அளித்து விடுகிறேன் என்று சொல்லி சபதம் எடுத்தேன். அது மட்டுமல்ல, என்னுடைய உதவிக்கு எந்தெந்த தேவர்களை அழைக்கின்றனோ அந்தந்த தேவர்களை உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டேன். அத்தனை தேவர்கள் முனிவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். யாரை எந்த நேரத்தில் அழைத்தாலும் உடனடியாக அனுப்பி வைக்கிறோம் என்று. அது மட்டுமல்ல, இந்த நாரதர் இருக்கிறாரே, திரிலோக சஞ்சாரி, இன்று இங்கு இருப்பார், நாளை எங்கு இருப்பார் என்று யாருக்கும் தெரியாது. இந்த நாரதரும் வதிச்சரும் இணைந்து எனக்கு முன்பதாக அயோத்தி சென்ற ஹரிச்சந்திரனை கண்டு, ஹரிச்சந்திரா, ஹரிச்சந்திரா, விஸ்வாமித்திரன் உன்னிடத்தில் போய் வாங்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறான், நீ உணர்ந்து போய் ஒழித்து விடாதே என்று சொல்லி எச்சரிக்கைப்படுத்தி விடுவார்கள். ஆதலால் இருவரையும் பாதாள சிறையில் அடைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டேன். வதிச்சரும் நாரதரும் பாதாள சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவேந்திரன் சபையில் ஹரிச்சந்திரனிடத்தில் போய் வாங்குகிறோம் என்று சொல்லி சபதம் எடுத்து வந்திருக்கிறோமே, அவனை எப்படி காண்பது, அவனிடத்தில் எப்படி போய் வாங்குவது என்று சிந்தித்துக் கொண்டிருந்த வேளையில் அயோத்தி மன்னன் ஹரிச்சந்திரன் தனது மகனின் பிறந்த நாளை முன்னிட்டு தானம் வழங்குவதாக 14 உலகமும் அறிய சத்தம் முழங்கியிருக்கிறார். அந்த செய்தி சத்தமானது என் காதில் கேட்டு இந்த நேரத்தில் சென்றால் அவனிடத்தில் போய் வாங்குவதற்கான வழியை கண்டுபிடிக்க விடலாம் என்று புறப்பட்டிருக்கிறேன். எல்லாமல்ல எம்பெருமானே, அந்த வதிச்சரனுக்கு சபதம் எடுத்து உள்ளே போல் ஒரு தவையை ஆகி காட்டுகிறேன் என்று சொல்லி கடுமையாக தவம் புரிந்து காட்சி கொடுத்து தவத்தை வெற்றியடைய செய்தார். இன்றும் உன்னையே என் மனதில் நினைத்து அதே வதிச்சரத்தில் தேவேந்திரன் சபையில் சபதம் எடுத்திருக்கிறேன். ஹரிச்சந்திரனிடத்தில் போய் வாங்குகிறேன் என்று சொல்லி இன்றும் நீதான் எனக்கு துணை நின்று அன்னவரத்தில் போய் வாங்குவதற்கு அருள் புரிய வேண்டும். ஆண்டவரே, நீதான் எனக்கு அருள் புரிய வேண்டும். பார்க்க விடமெல்லாம் பசுமையாக தெரிகிறது. அவரவர்கள் அவருடைய வேலையை சம்பந்தமே செய்து கொண்டிருக்கிறார்கள். அரண்மனையை பார்த்தால் அழகோவியம் ஒரு காட்சி அளிக்கிறது. அரண்மனை ஒவ்வொன்றும் கம்பீரமாக இருக்கிறது. அதற்கு அருகாமல் யாரோ ஒருவர் இருப்பது போல் தெரிகிறது. அனைவரை சந்தித்து வருவோம்.
பாரா உஷாவுக்கு பாரு. அது முன்னாடி எங்க ஊருக்கு வந்து யாருக்கு வேண்டாம் உஷாரங்க உஷாரே. என்னோட காவல் தக்கன காவல் பண்ணிட்டு இருக்க பார்ப்போம் யாரு வருவாரு யாரு போவார்கள் அப்படின்னு என் காவல்ல ஏதாவது ஈயருக்கு ஓடுமா அவளை தக்கன பாத்துக்கிட்டு காவல் உஷார் பாரு உஷார் காவல். ஒழுங்கு மரியாதை வந்துரு ஏய் மரியாதை கட்டுக்கணும். ஆருக்கு மரியாதை கட்டுக்கணும். ஏன் சொல்ற பொண்ணுகிட்ட பேசிட்டு போறல்ல இப்பதான் பேசுனா அப்ப ஏன்டா பின்னாடி விட்டு பின்னாடி அடிக்கிற? என்ன முட்டா பையல நானு ஆறு பின்னாடி ஏன்டா முன்னாடியே இருப்பேன் அப்ப நீ அடிக்கல ஆ ஒரு சமயம் மனப்பிராண்டியா இருக்கும். ஓல்டு மங்கா இருக்கும் என்னது ஷார்க்கு ஐயோ, ஒரு சமயம் காத்துட்டு இருப்பாருக்குமா அப்படின்னு என்ன பண்றது நேருக்கு நேரா வரட்டும் நெஞ்சு துணி இருந்தா ஓ மரியாதை கட்டுக்கணும். எதுக்கு முன்னாடி விட்டு பின்னாடி ஏன்டா சுத்துல அடிக்கிற? நான் அந்த மாதிரி ஆளா பிச்சை கொடுத்தேன் பரவாயில்ல பொண்ணை விட்டு இருக்கட்டும். சரி, பாராஜார், உஷார் பாரு. பாராஜார். உஷார் பாரு. சரி அப்ப சும்மா சும்மா கேட்க ஓ நீயாவது முன்னாடி விட்டு சுத்துல அடிக்க, இந்த ஆள் அடிக்கிறாரு பாரு, கைக்கு அடிக்கலாம். சரி இல்ல இது கையு இது முட்டி இதுல அடிச்சா ரெண்டு சேர்ந்து சொல்லு. அதான் அதுல அடிக்கிறாங்க. இந்த ஆளாச்சி எங்களுக்கு தேவை உனக்கு தேவையில்ல. பாரா விட்டு வர்றா யாரா ஆளை மீண்ட புடிட்டு வந்து கால் மேலே விட்டு வச்சுட்டாங்க பாரு. கொல்ல வந்து ஆடு மாடுலாம் போகுதுல்ல அதனால வந்து கவரை நவுத்து இல்ல அதை வச்சு மேல துணி கட்டி அழுக்கப்பட்டு வச்சிருப்போம். அதை துணியை தூக்கிட்டு பார்ப்போம். தூக்கி போடு ஆனா பயந்து போடாத அப்புறம் மந்திரம் பண்ணணும் துணியை தூக்கிட்டு பார்க்கறேன். கொட்டை தம்புக்கு அப்புறம் என்ன இருக்காங்க இருங்க ஒட்டாத்தவங்க சொன்னீங்க அதுக்கப்புறம் தூக்கி பாரு என்ன இருக்குன்னு பாரு தொங்குது இல்லையா உத்திராட்ச கொட்டை தொங்குதுன்னா அதைத்தான் வச்சேன் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பாரு கொட்டைக்கு மேல மயிர் தொக்குறா. ஒட்டான்னு இருந்தா மசல் இருக்கும் இந்த ஆளாச்சி ஒண்ணு நான் கேட்கறேன். அதுக்கு மேல என்ன நடக்குது பார்ப்போம். கண்ண கண்ண நாட்டு
மச்சான் அச்சான் மச்சான் யோ என்ன போல மனுஷன் தானே யோ நீ என்னடா நினைச்சிட்டு இருந்த பெரிய 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 யோ சாமி என்ன ஓ ஓ யாரு ஓ யாரு அது ஏழுக்கு பக்கத்துல இருக்கு அதை கேட்கவில்லை ஆரணி யாரையா நான் ஆரையா அவர் தாசில்தார் ஐயா ஒரு பட்டமணி ஐயா அவர் கலெக்டர் ஐயா அவர் ஊரு பிரசிடண்ட் ஐயா உட்கார்ந்து நாட்டாம் ஐயா அவர்களை கேட்கவில்லை ஐயா உன்னை யாரப்பா என்று கேட்கிறேன் நான் ஆரப்பா ம். இது தாருப்பா இது மைசெட்டு ஊருப்பா இது யாருப்பா எனக்கு தெரியாதுப்பா நான் அதை கேட்கவில்லை அப்பா நான் உன்னை யார் என்று கேட்கிறேன் என்ன யாருன்னு கேட்கிறேன் ம். நான் ஒரு ஆம்பளை நான் உன்னை என்ன 9 நான் சொல்றேன் நான் என்ன பெரிய வம்பா இருக்கு நீ ஒரு ஆண்மகன் என்று பெருந்தர உலகத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் நீ எடுத்து தடுத்து மறுத்து வாதாடுகிறாய் உன்னை சமைத்து விடுவேன் பையா நீ ஒரு மனுஷன் ஆகட்டும் நல்ல மனுஷன் சமைக்கும் போது கல்லு கட்டுமா கிடக்கு நீ சமைச்சா என்ன கிடக்கும் அப்படியே நீ சமைக்க போறேன்னு வச்சுக்க அதுக்கு வந்து விடுது பானை சுட்டு வச்சுல ஒரு நெருப்பு இருக்கு மறுபடியும் சமைக்க போனா அந்த அடுப்புல போய் பூன்னு ஊதுனா உன் மயிறு பொசுங்கி அந்த சோறு முழுக்க மயிறு நாட்டம் அடிக்கிறியா நான் உனக்கு சாதம் சமைத்து தருகிறேன் என்று சொல்லவில்லை உன்னை கையாக போய் என்று சமைத்து விடுவேன் கல்ல சமைத்தில எப்படி உன் பல்ல வச்சு விடுவான் உடைத்தால் உடைப்பாக உன்னை உள்ளாக சமைத்து விடுவேன் உள்ள சமைத்தினா உன் சுத்த உள்ள ஏற்றி விடுவேன் வாசல் சுத்துக்கு முடிஞ்சு வச்சோம் நான் பார்த்தா சுற்றுல முள்ளு வச்சோமா முகத்தை பார்த்தா தெரிகிறது முத்துரான முத்துமணி ஆனால் மூச்சு விட்டு இறைத்து விடுவேன் நான் மொத்தம் இதற்கு மேல் உன்னை விட்டு வைக்க மாட்டேன் உன்னை கல்லையாக சமைக்கப் போகிறேன் வனஞ்சபி காலைல உள்ளங்க கையா சமைப்புங்கிறீங்களே கைதை சமைச்சா என்ன கைதை சமைப்பீங்க உன்னை ஒரு பொட்ட கழுதையாக சமைப்பேன் அது கொட்ட கையா சமைக்கணும் என்கிட்ட உதவ வாங்க முடியாது ஒரு சமயம் நீ ஒரு பொட்ட கையாகவும் நான் ஒரு கடை கையாகவும் அப்படியே ரெண்டு கை சேர்ந்து அப்படியே ஏரியை பக்கமா போய் திரும்பி வந்தா 3 கையா வரலாம் ஆசைப்படுற சரி ஆனா செத்து போயிடுவேன் சரி கழுதை சொல்றீங்க கழுதைக்கு எத்தனை கால் என்னடா புதுசா கேட்கல நல்லா கேட்க கழுதைக்கு 4 கால் தான் இல்ல 4 கால் இல்ல கழுதைக்கு நீ 4 கால் என்னன்னு சொல்றேன் நான் சொல்றது 5 கால் டேய் கழுதைக்கு 4 கால் தான்டா ஏய், நீ எந்த கையை சொல்ற நான் பொட்ட கழுதையை சொல்றேன் நான் கடை கையை சொல்றேன் அதுக்கு 4 கால் தான்டா அப்பப்ப வந்துட்டு போவோம் அது செயற்கையாக கட்டி விடுவது இயற்கையாக இருப்பது 4 கால்கள் தான் நான் சொல்றது என்ன கேட்டீங்கன்னா கழுதைக்கு 4 கால் தான் ஆனா 4 காலுக்கு 4 கால் தான் அந்த 4 கால்ல அப்படியே ஒருத்தன் உட்காந்துட்டு கால் மேல பின்னிட்டு உட்காந்துருந்தா அந்த காலை சேர்த்துக்கிட்டேன் ஓஹோ சரி அதை விடும் ஐயா நீ ஏன் நினைக்கிற நீ ஏன் நினைக்கிற நான் கால் இருக்கு நிக்கிறேன் கால் இருந்தால் கண்ட எடுத்து அழிந்து விடுவீங்களா இது கண்ட இடமா இது? இது அயோத்தி நகரத்தில் முதல் கட்ட வாசிவிட காவல் புரிந்துகிட்டு இருக்கிறேன் ஓஹோ காவல்கார பயலானி காவல்காரன் அவளை கவனம் கொடுத்த உனக்கு நானும் பார்த்தேன் டேய் என்ன சொல்ற உங்க அக்கறை ஒளி அதுக்கு அத்தை என்ன கேட்டீங்கன்னா விளக்கமாய் சொல்லு நான் உட்கார ஒண்ணு அதுக்கு அத்தை என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்காக சொல்லணும் மூதவி இந்த நேரத்துல மூதவி ஒழிச்சு விட்டு அக்கறை அடி அலை அப்படி இல்லை மூதேவி என்பவள் அக்கால் அதாவது சீதேவிக்கு ஆமா மூதேவி அக்கால் ஆமா அந்த அக்காலை ஒழித்து விடு மூதேவியை ஒழித்து விடு அப்படின்னு சொல்லி இருக்கிறான் அவ்வளவுதானே என்னை தவறாக சொல்லவில்லை அல்லவா தவறா சொல்ல சரி சரி நான் மன்னனை பார்க்க வேண்டும் அதற்கு ஏற்பாடு செய் உங்க அண்ணனை பார்க்கணும்னா ரேஷன் கார்டு இருக்கா ரேஷன் கார்டு அப்படி என்றால் எனக்கு என்ன பண்றது தெரியாது தெரியாதுல்ல அந்த ரேஷன் கார்டுல உன் பேர் இருக்கா ரேஷன் கார்டு என்ன பண்றது தெரியாது அதுல பேர் இருக்கான்னு கேட்டா என்னத்த சொல்லுவேன் முதல்ல 3 லிட்டர் போட்டாங்க என்ன இந்த நீ நான் சொன்னில மண்ணெண்ண மண்ணெண்ணையா
3 லிட்டர் போட்டாங்க, ம். அடுத்தது 2 லிட்டர் போட்டாங்க, ம். அடுத்தது 1 லிட்டர் போட்டாங்க, மறுபடியும் 6 லிட்டர் போட்டாங்க. இப்ப அந்த எண்ணெயே இல்ல. ஆமா. நான் மன்னனையே சொல்லவில்லை. உனது மகாராஜாவை பார்க்க வேண்டும். நான் வந்திருக்கிறேன் என்று தெரிவித்து விட்டு வருவார். இவ்வளவுதானே? அரசே, நான் வந்திருக்கிறேன். ஆமா. ஓ, வெளியே போ முடியாது, வெளியே பையா முடியாது, வெளியே பையா. முடியாது. இப்ப நீ வெளியே போறியா இல்லையா? வந்தாதானே போவேன். வந்தாதானே போ. நினைச்சா என்ன போக முடியுமா? இல்ல, முக்கிதான் பாரு. என்ன சொன்னா அது என்ன போ பார்த்து. மச்சான், மச்சான், இன்னொன்னு தெரியுமா? சாமியாரை பத்தி நம்ம போவாரு காலைல 10 மணிக்கு தான் போவாரு. அது ஸ்கூட்டர் ஏறிட்டு போவாரு. நீ எந்த வேலையை சொல்ற? நீ என்ன சொன்ன? நீ எந்த வேலையை சொல்ற? அம்மா ஒரு கணக்குல சொல்றான். நீ நான் ஏரியா போறதா சொல்றேன். நீ என்ன சொல்ற? ஏரியாவுக்கு போற வேலையை சொல்ல. அப்புறம் நீ ஏரியால பக்கம் போ. நீ ஏரியால பக்கமா போயிட்டு இருக்க போது இப்ப தண்ணி இல்ல. ஒரு சொம்புல தண்ணி விடு. ஒரு சூத்த கழுவி விட்டுரு. அதான் செய். அதான் உன்னையோட செய்யணும். நான் அந்த வேலையை சொல்லலையா? இந்த அரண்மனை விட்டு வெளியே போறியா இல்லையா? முடியாது. வந்த வேலை முடியாமல் செல்ல மாட்டேன். வந்த வேலையா? முடியாமல் செல்ல மாட்டேன். இதுக்கு இந்தாண்ட ஒண்ணு செய்ய. ஏன் என்ன காரணம் என்ன போக சொல்றேன்? அதுல நீங்க என்ன சொன்னீங்க? நான் வந்து போக தெரிவித்து விட்டு வர சொன்னேன். இங்கே ஒரு தவறு வந்துச்சா? நீங்க சொன்ன மாதிரி நான் சொன்னேன். எப்போதும் நான் வந்திருக்கிறேன்னு சொன்னேன். நீ எப்போதும் வர வந்துட்டானே. உன்னோட காவலை செல்ல தக்கத்துல காவல் பண்ணி இல்லைன்னா 3 மாசம் சம்பளம் கட்டு குடிச்சிருவான்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? கவலைப்படாத. அதுக்காக வருத்தப்படாத. நான் உன் மன்னருக்கு சென்று நான் வந்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு எதற்கு 3 மாத சம்பளத்தை பிடித்து விட்டாய்? நீ குடும்பத்தை காலத்தை தள்ளணும்ல. அதுக்காக உன் மன்னருக்கு சென்று பேசுகிறேன். பேசி 6 மாத சம்பளத்தை பிடித்து விட சொல்கிறேன். சூத்திரத்தை பிடிச்சு பிடிச்சா என்ன பண்ணப்ப? அந்த அளவு அவங்க மகாராஜாவுக்கு 3 மாசம் சம்பளம். ஆ. இந்த ஆளு 6 மாசம். நகராஜா சொல்லிட்டு 3 மாசம் சம்பளம் பிடிச்சி விட்டுன்னு சொல்லிட்டாங்க. இவர் என்ன சொன்னாரு சாமியாரு? 6 மாசம் சம்பளம் சொல்லி ஆ. குடிச்சிருவோம். நான் என்ன சொன்னேன்? நான் வந்திருப்பதாக தெரிவித்து விட்டு வர சொன்னேன். உன்னை போய் நீ வந்திருப்பதை தெரிவித்து விட்டு வர சொன்னா இந்த மாதிரி அரைவேக்காடு மந்திரியை வச்சுக்கிட்டு அப்புறம் 3 மாசத்துல 1 வருஷம் சம்பளம் பிடிக்கணும். எனக்கு இன்னும் சம்பளமே தேவையில்லை. அதோட வை. அதெல்லாம் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம் உங்களுக்கு. முன்னாடியே நான் வாங்கி விட்டேன். சரி, முனிவர் வந்திருப்பதாக தெரிவித்து விட்டு வருவார். அரசே, ஒரு முடிவு வந்திருக்கு. எங்க போறது பாரு. நான் என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணும்? கோயிலுக்குள்ள தெருவா சாமியை வீதிக்குள்ளாச்சு கொண்டு வந்து அடிவிட்டு அவங்களும் போய் பூசாரி அங்க போய் படுத்துருக்காங்க. நான் யாரு? எனக்கு ஒரு ஒத்து உழைக்கணும். ஆ. இந்த அவங்க சொல்லிருக்காங்க ஆ. உடுக்க புடுக்கடிச்சு சரி. உடுக்கையா? உடுக்கைய புடிச்சு அடிச்சு புடிச்சு அடிச்சு இப்ப வேற ஈத்து கொள்ள நீ புடுக்கு புடுக்குங்கிற. உடுக்கை முந்தி முந்தி விநாயகனே புத்தன தன்னகனே கண்களுக்கு முன் பிறந்து கணபதிய முன்னிடு என்ன மகபாலமா இருக்குது? ஆழ மறுத்து முடியும் அரச மறுத்து முடியும் பொங்க மறுத்து முடியும் புளிய மறுத்து முடியும் வேலை வைக்க முடியும். குஷ்பு நக்குமா சுமரா இவரெல்லாம் வர வேணும். இதுதான் யாரடி என் விட்டு கொள்ள தெய்வம் கொலை பண்ற தெய்வம். இந்த சினிமாட்டிக்கு போறோம் குலதெய்வமா? அதனால இல்ல. Thank you.
எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்கக்கூடாது. அவளும் வருந்தணும். அன்பிலேயே ஈஸ்வரியே ஆளவந்த கோழி கொண்ட குங்குமத்தாரி அவையே ஈஸ்வரியே ஆளவந்த கோழி கொண்ட குங்குமத்தாரி ஆளவந்த கோழி கொண்ட குங்குமத்தாரி ஆளவந்த கோழி கொண்ட குங்குமத்தாரி அம்மனை வேண்டுவதோ சாமி வேட்டு வச்சியா புடிச்சு போச்சு எதுமா விடாது மகமாயி போயிட்டு ஆத்தா இருக்கா பாரு ஒரு சமயம் ஆலமரத்து விழுது வந்து புடுங்குதோ புடுங்க புடுங்குதோ காலில் நான் புடுக்கிறவங்க எங்கடா காணோம் மூச்ச திருப்ப விட்டா ரெண்டா பார்க்கலாம் என்னடா இது நமக்கு என்ன சாமி போயிட்டு நமக்கு என்ன சாமான நீ இன்னும் போகல உனக்கு கடலை எவ்வளவு மெனகட்டு பூசாரி இல்லாம நான் உடுக்க புடிச்சாச்சு அடிச்சு எனக்காக இதற்கு உடுக்கை எடுத்தால் நீங்க நீங்க சரியா இல்லையா என்னது மயில குடு எதுக்கு இல்லன்னா நானா புடிங்கி விடுவோம் என்னத்துக்கு இல்லன்னா ஊர்ல உள்ள அலுவலகத்தை வந்து மயில அடிச்சுக்கணும் நான் உடையுமா ஆசை மரமும் இங்க இருக்கு எதற்கு கோயிலும் இங்க இருக்கு இருக்கட்டும் இதை தேடி உன் மசில அச்சு பணமரத்தை ஒட்டி அடிக்க சொல்லிட்டாங்க என்ன காரணம் தான் பார்ப்பேன் இல்லன்னா ரெண்டு பணமட்டை போட்டு போட்டு என்ன காரணம் மண்ணா வச்சிருக்கியா என்ன காரணம் ஒருத்தருக்கு நீங்க என்ன சொன்னீங்க மொழிவார் என்று தெரிவித்தேன் முனி வர்றா நீ என்ன பண்ண நான் வர்ற விட்டுட்டேன் வர்ற மட்டும் தானே விட்ட நீ இப்ப உடுக்கதான் பிடிச்சி அடிச்ச நான் விட்டு அப்பா நீ அடிப்படை தட்டிக்கிட்டு தான் நான் அப்படியே கைட்டி மழை ஆணில மாட்டி வச்சுட்டு வந்துட்டேன் சரி நான் இன்னும் இனியா என்பதை விவரமாக தெரிவிக்கிறேன் அப்படியே சென்று உன் மனத்தில் தெரிவிக்க வேண்டும் சொல்லுங்க இந்த ஊருக்கு போறானா குப்பை பொறுக்காது இப்பதான் வந்திருக்காரு காலை குப்பை பொறுக்கு இப்ப பொறுக்காத குப்பை பொறுக்கதான் பறிக்க சாமிக்கு பறிக்க அங்க போ இப்போ நான் உன்னை என்ன கேட்டேன் நீங்க யாருன்னு தானே கேட்டேன் அதான் சொன்னேன் என்ன இப்ப சொன்னா இல்லையா இதுக்காக எங்க அத்தா அம்மா என் அத்தா எல்லாம் எங்க போனத ஊர்ல விட்டியா சூத்தாடிப்பட்ட கமிட்டி கமிட்டி பாரு ஊரு பேரு கேட்டா எங்க ஆஜக்கா போன எங்க அழகாரு அழகாரு நான் என் பேர சொல்லுவேன் உங்க அப்பா பேர் என்னன்னு கேப்ப அப்ப நீ என்ன ஊருன்னு கேப்ப
அதுதான் ஒரே ஒரு முதல்ல சொல்லிட்டேன். நானே பள்ளிவாசல் பக்கம் போனது இல்லை. அதான் தெரியுது, மோத பார்த்தா தெரியுது. சாமி வேற ஒண்ணும் இல்ல கல்ச்சர் கொடுக்கறதுக்கு இந்த கம்பெனி நேரா இருக்கும் அவங்க பள்ளிக்கூட வாசலுக்கு நான் போனது இல்லை. ஒண்ணா சொல்லுங்க. சரி, எனக்கு தெரியவில்லையா உனக்கு? ஆனா தெரியல. என் சின்னாடி ஆம்பளையானாலும் நீ சின்னாடி ஆம்பளையா எனக்கு மட்டனாலும் நீ. நான் அவன் இல்லை. யோ ராதா இதனால யாரும் தெரியல எனக்கு. சரி, நான் பொறுமையாக ஒவ்வொரு வார்த்தையை கேட்கிறேன். அப்படியே திருப்பி சொல்லு. சொல்லுங்க. தெய்வத்திலிருந்து தெய்வத்தில் இருந்து இப்ப சுத்துக்க எண்ணம் கூட நான் அதை சொல்லவில்லை. அத்தை சொன்னா மாமனார் செருப்பா இருக்கா? நான் அதை சொல்லவில்லை. சொல்லு நான் என்னுடைய இருப்பிடத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சொல்லு. தெய்வத்திலிருந்து தெய்வத்திலிருந்து ராஜாவின் குமாரர் காஞ்சபி ராஜாவே அது நல்லதுதான். இங்க பாருங்க சாமி கொஞ்சம் அவங்க காஞ்சபி ஈரியா காஞ்சப்பி இருந்து சாப்பிட்டா வாயில போட்டு முறுக்கு மேல முறுன்னு இருக்கும். இந்த பச்சை பை போயிட்டு வாயில போட்டு பண்ணோம்னா பல்லுக்கு கிருக்கு நுழைச்சிக்கும். அப்புறம் சீவம் வச்சு போட்டு குத்தணும். அனுபவம் பேசுங்க. இது என்ன நிஜம் சார்டா? அனுபவம் பேசுங்க. அவன் ஏற்கனவே பின்பு அனுபவம் பேசுங்க. நானா பிச்சை எடுத்துவான் நிறைய கழிச்சிருவான். சரி, காண்டிப ராஜாவின் குமாரர் காண்டிப ராஜாவின் குமாரர் அடல்ல கோபம் கொண்ட கோமனம் கட்டியே. கோபம் கட்டியிருக்கிறது. இது கோமனம் தானே? இது என்ன இந்த ஆணையின் பெயர பஞ்சகசம். மச்சான் அது என்னது? ஓ என்னது பஞ்சகட்டமா? அப்படின்னா பஞ்சகட்டம்னா பஞ்சம்னா 5 5 வருஷமா துவைக்காம துவைக்காம கட்டிக்காது. மாசம் பக்கத்துல விட்டோம்னா நீ நினைக்கிறா 2 நாளைக்கு பிறகு துவைக்காம வந்தா ஒரே மூச்சு ஆத்தராது. மூத்த வச்சு தான் நிற்கும். இது கோமணம் இல்ல. இந்த ஆணையின் பெயர் என்ன? இது மேசட்டை புல்கை கேட்பட்டிருக்கிறது என்ன? பேண்டு. அதே போல இந்த ஆடையின் பெயர் பஞ்சகசம். தெரிய சொல்றதுல சாரி விடு. அடங்க கோபம் கொண்ட விஸ்வாமித்திர மகரிஷி விஸ்வாமித்திர மகரிஷி தங்களை காண வேண்டி தாங்கள் காண வேண்டி முகப்பு சாவடியில் ஆசர் விட்டுக்கு ஆசர்ல கலப்ப கட்டி என்ன கலப்பட்ட சாத்திக்கிறது? அவங்க வாசல்ல கலப்ப கட்டி சாத்தினா உனக்கு என்ன? ஆசாரி விட்டு வாசல்ல கலப்ப கட்டி சாத்தி. இல்ல, அவங்க வாசல்ல கலப்ப கட்டி சாத்தினா உனக்கு என்ன? நீங்க தானே சொல்லுங்க. நான் எப்ப சொன்னேன்? ஆசார வாசல் அணிமுகப்பு சாவடியில் ஆசார வாசல் அணிவிப்பு சாவடியில் புலித்தோல் அசமிட்டு அமர்ந்திருக்கிறார் புலித்தோல் ஆசர் பெட்டி அமர்ந்திருக்கிறார் என்று தெரிவித்து வருவார். என்று சொல்லுவார். ஓ ஓ போடா ஓடா என்ன நினைக்கிறேன்? ஏன்டா நிக்கிற? உடனே கேட்கிறேன். உன்னதான் கேக்குறேன். உங்ககிட்ட தான் கேட்கிறேன். உன்கிட்ட தான் கேக்குறேன். ஏய்! என்ன நான் சொல்றேன் என்கிட்ட திருப்பி சொல்றேன். நீங்க தானே சொன்னீங்க. இன்னும் சாமி சும்மா கோபம் இருக்கு. என்கிட்ட திருப்பி சொல்றேன். உன் மனநிலைக்கு சென்று படிக்க வேண்டும் என்று சொன்னேன். இப்ப சொன்னீங்களா இதெல்லாம் சொல்லணுமா? சுருக்கமாக சொல்கிறேன். விஸ்வாமித்திர மகரிஷி என்பது அரியன் தான். சாமி என்ன அவசரம் உண்டா சார்? கட்டா ஃபேண்டிலிருந்து எனக்கு அமர்றா. விஸ்வாமித்திர மகரிஷி என்பது தாங்கள் தானா? ஆமா. இதுக்கு முன்னாடி உங்களை நான் முன்ன பின்ன பார்த்தது இல்லை. ம். ஏன்னு கேட்டா ஒரு வீதியில ஒருவருக்கு ஒருவர் சண்டை ஏற்பட்டால் விலைக்கு விட வரும்போது அவங்க விலைக்கு விடுறதுக்காக ஒருத்தவங்க சொல்லுவாங்க, என்னடா பெரிய விஸ்வாமித்திர மகரிஷி மாதிரி ரொம்ப கோபம் கொண்டிருக்கிய அப்படின்னு கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனா உங்களை நான் பார்த்து எல்லாமே ஊருக்கு போய் அதனால சார் ஊருக்கு போய் உங்களை நான் பார்த்து தெரிஞ்சு எனக்கு நல்லா ஆசீர்வாதம். மங்களம் உண்டாகட்டும். நீ போயா மண்ணா புடுவையா? யாரு? ச்சே, நீ ஒரு மனுஷனாட்டியும் எவ்வளவு உங்க பெருமை நினைச்சு உன் காலில் விழுற மங்களம் உண்டானா எனக்கு என்னவோ உண்டான எனக்கு யார் இது? என் வீட்டுக்கு எடுத்து விட்டுக்க மங்களம் தானே. இட்லி வச்சிருக்காள அவங்களுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? என்ன பிரச்சனை? ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா அவன் இட்லி அவரை மணிக்கட்டும் தான் நல்ல தொழில். நான் அவர்கிட்ட போய் 2 இட்லி கடன் கேட்டேன்.
அங்கேயும் போய் கடை கேட்கறாங்கன்னா உடனே காசு கொடுத்துருவாங்க இல்லையா? பசியோட கூடு 2 இட்லி கடை கட்ட குடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டா. அவங்க கஷ்டம் கொடுக்க முடியாது. காசு கொடுத்தா மற்ற பொருள் வாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிருப்பாங்க. என் பசி இல்லையா? நான் அவளை என்ன பண்ண ராவா போய் என்ன பண்ணாங்க பிள்ளைய? ஒன்றும் செய்யல. முஷா கேட்டுக்கிட்டு வா. அவ குடலையே தூக்கிட்டு வந்துட்டேன். உடனே கட்டிட்டு வந்திய? ஆமா, குடலை கட்டிட்டு வந்த. அந்த கொள்ளைக்கு என்ன பண்ணுவேன்? என் வீட்டுல வீணா போன கொள்ளி ஒண்ணு இருக்கு. அதை ஆட்டி கொண்டு ஏன் சாமியார் விட்டாத்தான் ஆராட்டி இந்த ஆளை கட்டமா. ஒன்னா கட்டணும். சரி சரி. சாமியார் விட்டாச்சு. அதனால அவன் மங்களம் உண்டான எனக்கு என்ன புண்டான அதை விட்டுட்டு நல்லா வாட்டுங்க. 10 நேரம் பெற்ற பல்லாண்டுகால வாழ்ந்திருப்பாயாக. உட்காரம் ஓடுவா. எனக்கு வேற வரலாட்டியா பொண்ணை திட்டல. ஒரு புள்ள பெற்றவனுக்கு உயிரை சோறம்மா, 2 புள்ள பெற்றவனுக்கு நடி செல்வ சோறம்மா, 3 புள்ள பெற்றவனுக்கு முத்தஞ்ச சோறுமா. நான் 16 புள்ள பெற்றுக்கிட்டு நான் என் மாமியாருக்கும் என் மருமகத்தையும் நான் அடிபட்டு செருப்பால் அடி போடணும்னா ஏண்டா அந்த புள்ள பக்கம் கொஞ்சம் உடம்பு போகுமா? நீ தானே சொல்ல 16 பேர். ஏன் காரணம் என்ன காரணம்? உடம்பு பார்த்தா பதம் தெரியுது. ஏண்டா 16 பெற்று என்றால் ஒரு குடும்பத்துக்கு தேவையான 16 செல்வங்கள். ஆதி வேணாம், செல்வங்கள் வேணாமா? ஆதி வேணாம். நல்லா வாட்டுங்க. நான் பெத்த வரையும் போ. சரி, இப்போதே எப்படி இருக்கிறாயோ அப்படியே இருப்பாய். நான் இப்படியே இருக்கணும். ஆனா சோறு திங்க போது இப்படி திங்கணும். இந்த பீ இருக்கும் போது இப்படி இருக்கணும். சூத்துகள் இப்பொழுது எப்படி இருக்கிறாய் என்றால் இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. உன் மனத்தில் எப்படி உத்தம காவலர்களாக இருக்கிறீர்களோ அதேபோல் எக்காலமும் உத்தம காவலர்களாகவே இருக்கிறீர்களாகன்னு சொன்னேன். இருக்கிற அறவேக்காரன் சொல்லுங்க. நல்லா அது வாங்க. எது வேணாம்? என்ன பேரன் சொன்னா வேணாம்னு நீ சொல்ற? நான் வேணா பேரன் சொன்னேன். இப்படி சொன்னீங்கல்ல, அதை விடுங்க. நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது என்ன மருந்து சொன்னீங்கிறது எனக்கு தெரியாது. சரி நல்லா வாத்துங்க. சரி, நோய் நொடிக்கு 100 ஆண்டுகள் வாழ்ந்து போயிருக்கேன். நோய் நொடி இல்லாம கொடுத்தவனை பறித்து விட்டாண்டி, எம்மானே வந்தவனை தாண்டி, கொடுத்தவனை பறித்து விட்டாண்டி, எம்மானே வந்தவனை விட்டாண்டி. ஐயா கொடுத்தவனை, ஐயா கொடுத்தவனை, ஐயா கொடுத்தவனை பறித்து விட்டாண்டி, எம்மானே வந்தவனை விட்டாண்டி. சிங்காரம் கட்டி நீ பாதத்தை சம்சாரம் ஜெயித்தடி, அப்படி தெருவிலே போயா கீழே போயா. நல்லா வாசியா. இந்த மகாராஜாவுக்கு எப்போதும் நீங்க முன்னாடி சொன்னீங்க. புரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது என் தாய் உண்டு. சரி, இந்து மகா சமுத்திரம் போல் இன்பம் முற்று வாழ்வாயா. அம்மாடி மணிநாட்டில் சென்று மகாவிஷ்ணுவிற்கு போய் தெரிவித்து விட்டு வருவார். அப்படி மச்சான் அவர் என்ன சொன்னது புரிஞ்சுதா? என்ன சொன்ன புரிஞ்சுதா? இதை புரிஞ்சுதுன்னா ஏன்டா அப்படி இருக்கான் புரியல அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுது. என்னமா அரசே, தெய்வத்திலிருந்து காண்டு மகாராஜாவின் குமாரன் விஸ்வாமித்திர மகரிஷி வந்து கொண்டிருக்கிறார். தாங்களை பார்ப்பதற்காக
முடியாதா? எக்காலமும் அடியேனுடைய எண்ணங்கள் எண்ணத்தை விஜயபுரட்டு சுவாமி எங்களுக்கு தாங்கள் அருள் புரிய வேண்டும் மாட்டவே. தங்களுடைய விஜய பொறுப்பாக எவ்வளவு அடிய நினைப்பதினால் சுவாமி நான் வணங்கும் தெய்வம் நிகழவா, சுவாமி நன்றி மறவா, எங்களுடைய யாருடையவா, சுவாமி நான் வணங்கும் தெய்வம் நிகழவா, நான் வணங்கும் தெய்வம் நிகழவா, சுவாமி நன்றி மறவா, தங்களுடைய திரிய பொறுப்பாக கவனத்தில் அடிய நினைச்சதில் என் இருகருமைப்பு சிறந்தாண்டு தங்களுடைய வண்ணத்தில் கோடி கோடி நமஸ்காரம் சுவாமி. ஹரிச்சந்திரா, இன்று போல் என்றாலும் நலத்துடன் நல்லாட்சி புரிவாயாக. சந்திரவதியாகியான் வள்ளியை உள்ள இருவாட்சி கொண்டு வந்தாய். பாரிஜாதம் என்ற பலவிதமான மலர்களால் உதிக்கிறேன், ஆசீர்வதிக்க வேண்டும் ஐயா. சந்திரவதி அம்மையாரே, மஞ்சள் குங்குமத்தோடு 7 கால வளர்த்திருப்பாயா. ஒழுங்க தேவதாசா, சகல கலைகளையும் கற்றுணர்ந்து சகல வல்லவனாக விளங்குவாயாக. சுவாமி சந்திரா, நாங்கள் ஆச்சார வாசலில் அணிவகுப்பு சாவடியில் அமர்ந்திருப்பது முறையல்ல. எங்கே எழுந்துவார்கள் சுவாமி, எழுந்துவார்கள். வாருங்கள் சுவாமி. வாருங்கள் சுவாமி. அகிலம் மற்றும் ஐயோத்தி மாமன்னா, நீ அழைத்தவுடன் உனது மனைவி அழைக்கிறான், உனது மகன் அழைக்கிறான், உன் மந்திரியானவர் ஒரு மயக்கமாக அழைக்கிறார். பார்க்கும்போது உங்கள் முகத்தில் அழகு தெரிகிறது, கண்களில் அறிவு புரிகிறது, எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஹரிச்சந்திரா, உனது மகனின் பிறந்த நாளை முன்னிட்டு தானம் வழங்கி கொண்டிருக்கிறாயே, உங்களையெல்லாம் பார்க்கலாம் என்று ஓடோடி வந்தேன், உங்களையெல்லாம் பார்த்தேன், மகிழ்ந்தேன். நான் இப்படியே போகிறேன் ஹரிச்சந்திரா. ஏன் நாங்கள் ஆச்சார வாசல் அணிவகுப்பு சாவடியோடு நாங்கள் திரும்பி எடுத்து சென்றுவிட்டால் நாங்கள் உங்களுக்கு செலுத்தக்கூடிய அன்புதான் எங்க இருக்கின்றது. தாங்கள் எங்கள் மீது காட்டக்கூடிய கருணைதான் எங்க சுவாமி இருக்கின்றது. இல்லை இல்லை, எழுந்து எங்களுடைய அரண்மனைக்குள்ளே வாருங்கள் சுவாமி, வாருங்கள். ஹரிச்சந்திரா, அரண்மனைக்குள் வாருங்கள் என்று அழைக்கிறீர்கள். அப்படி அங்கு வருவோம் என்று வைத்துக்கொள். ஒரு அரண்மனையில் ஏராளமான பொருள் இருக்கும். அதையெல்லாம் பார்த்து விட்டு ஹரிச்சந்திரா, அந்த பொருள் வேண்டும், இந்த பொருள் வேண்டும் என்று கேட்க நேரிடும். கொடுத்தால் என் மனம் சந்தோஷப்படும், கொடுக்கவில்லை என்றால் நாம் அந்த பொருளை கேட்டோம், ஹரிச்சந்திரா நமக்கு கொடுக்கவில்லையே என்று என் மனமோ வேதனை அடையும். உனக்கோ முடிவர் அந்த பொருளை கேட்டால் நம்மால் கொடுக்க முடியவில்லை என்று உன் மனமோ புண்படும். எதற்கு இருவருக்கும் சங்கடம்? வேண்டாம் ஹரிச்சந்திரா, நான் இப்படியே போகிறேன். என்னது சுவாமி, நாங்கள் பெண்ணாசை மண்ணாசை பொருளாசை என்று சொல்லக்கூடிய 3 ஆசைகளை தாங்கள் வேண்டாம் என்பதாக தாங்கள் ஒதுக்கி விருத்து வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இதற்கு நேர் பொருள் மீது ஆசையா?
முற்றும் பிறந்த முனிவனுக்கு பொருள் மீது ஆசையா? ஹரிச்சந்திரா, எந்த ஒரு பொருளை கேட்ட பொழுதிலும் காரணத்தோடு தான் கேட்பேன். அப்படியானால் இங்க ஏதாவது காரணத்தோடு தானே வந்திருக்கிறீர்களா? ஆமா. சுவாமி, எதை கேட்டிட்ட பதிலும், எதை விரும்பி தாங்கள் கேட்ட பதிலும் மாட்டிக்கிட்டான். நான் எடுத்து கொடுக்கக்கூடிய பொருளாக இருந்தால் தங்களுக்கு தங்குதல் என்று தெரிவித்தேன். எழுந்து வாருங்கள். எப்பொருளாக இருந்தால் என்ன? மாட்டிக்கிட்டான் நினைத்தேன். எந்த பொருளாக இருந்தால் என்ன? அந்த வேலை முடிந்தது என்று நினைத்தேன். கடைசியா இக்க வச்சுட்டாங்க. கொடுக்கக்கூடிய பொருளாக இருந்தால் கொடுப்பான், கொடுக்கக்கூடாத பொருளாக இருந்தால் கொடுக்க மாட்டானோ. மதிச்சதை பிறகு வந்து உன்னை சந்திக்கிறேன். உன் அரண்மனைக்குள் வந்து இந்த அழகான காட்சிகளை பார்ப்பதற்கு என்னுடைய சீடர்கள் இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறேன். அடுத்த முறை வரும் பொழுது அன்னவரை தாங்கள் தவறாமல் அழைத்து வந்து விடுங்கள். அப்படி அழைத்து வருகிறேன். கொடுக்கக்கூடிய பொருளாக இருந்தால் கொடுத்து விடுவாய் அல்லவா? கொடுக்கக்கூடிய பொருளாக இருந்தால் லட்சியமாக தெரிவித்திருக்கலாம். ஆண்கள் போகலாம். நான் அமர்ந்து அரசு புரியக்கூடிய ரத்தின எதிர்பட்ட சிம்மாசனம் அமர்கள். இது உலக சிம்மாசனமா? உண்மை சுவாமி. அடேங்கப்பா. ஹரிச்சந்திரா, தேவலோகத்திலே தேவேந்திரன் அமரக்கூடிய சிம்மாசனமும் இருக்கிறது, நீங்கள் அமரக்கூடிய சிம்மாசனமும் இருக்கிறது. ஆனால் ஒரு காலமும் அந்த தேவேந்திரன் சிம்மாசனம் உனது சிம்மாசனத்திற்கு ஒப்பாகாது. ஹரிச்சந்திரா, என்ன அவ்வளவு அழகாக இருக்கிறதா சுவாமி? படிக்கிறதப்பா. கண்ணியனாகிறேன் சுவாமி. தாங்கள் இந்த சிம்மாசனத்தில் அமர வேண்டும். யாரு? நீங்கள். அரசன் அமர்ந்த சிம்மாசனத்தில் இந்த ஆண்டியா அமர வேண்டும். என்னை உயர்த்தி தங்களை காட்சி பேசுவது படுகிறது சுவாமி. நாங்கள் உங்களை உயர்வாகவே பாதிக்கின்றோம். நீங்கள் இந்த சிம்மாசனத்தில் அமர வேண்டும். நான் என்னுடைய மனைவி மைத்தல் மந்திரி சத்தியத்திற்கு நாங்கள் 4 பேர்களும் ஒருபடி கீழே நின்று கரங்களை கட்டி கேட்பதற்கு சித்தமாக காத்திருக்கின்றோம். தாங்கள் வந்த காரியத்தை வஞ்சகமென்று வாய்விட்டு பேசலாம். அமருக்கு. ஹரிச்சந்திரா, உனது அரண்மனைக்கு வருகை தர வேண்டும், உனது சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்கிற எண்ணமோ ஆசையோ கொஞ்சம் கூட எனக்கு கிடையாது. ஏதோ நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் நான் அமர வேண்டும், அதை கண்டு நீங்கள் ரசிக்க வேண்டும் என்று உங்களுக்காக நான் அமர்கிறேன். ஹரிச்சந்திரா, அமர்கள் சுவாமி. தாங்கள் நிற்பதற்குடைய காலெல்லாம் தடுக்கிறது சுவாமி. அமராமல் விட்டு விடுவேனா? ஹரிச்சரே, உள்ளே நுழைந்து விட்டு நடப்பதை வெடிக்க மட்டுப்பா. அமரேமா? அமருங்கள் சுவாமி. 321 தலைமுறையாக வாழையடி வாழையாக வரவேற்புடைய சூரிய குலத்து மனிதர்கள் எனக்கு முன்பதாக எத்தனையோ பேர்கள் இந்த அரியாசனத்தில் அமர்ந்து அரசு கொண்டிருக்கின்றார்கள். நானும் அரசாங்க கேட்டிருக்கின்றேன். இதெல்லாம் அழகாக தெரியவில்லை. தாங்கள் இப்பொழுது அமர்ந்த மாத்திரத்தில் ஆண்டவனே
சொன்னார் சுவாமி. எப்பொழுது தாங்கள் என்னை நாடி இங்கு வந்திருக்கிறேன் என்பதாக சொன்னார். வந்த விவரத்தை அடியனுக்கு சொல்லுங்கள் சுவாமி, தெரியப்படுத்து. இதை தெரிவிக்கிறேன் ஹரிச்சந்திரா. உன்னை நாடி தேடி வந்த காரியமே வேறு. தேவலோகத்தில் தேவர்களுக்கு அசுரர்கள் ஏற்படுகிற தொல்லைகள் நீங்கவும், உலகத்தில் நாடு சிரித்து நாட்டு மக்கள் நலமாக வாழ்ந்திடவும், அதல இதல தரைதல மகாதல பாதாளம், இந்த பாதாளம் என்று சொல்லக்கூடிய பாதாள லிங்கத்திற்கு நாராயண யாகம் செய்ய வேண்டும் என்று தேவர்கள் ஒன்று கூடி அந்த யாகம் செய்யக்கூடிய பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்திருந்தார்கள். யாகம் செய்யக்கூடிய பொறுப்பை நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்களே, பொருளுக்கு என்ன செய்வது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அப்போது உணவு மணியாட்கள் உன் மகனின் பிறந்த நாளை முன்னிட்டு தானம் வழங்குவதாக 14 லோகமும் வரைய சேகரித்து முழங்கினார்கள். அந்த சேகரி சத்தமானது என் காதில் கேட்டு இந்த நேரத்தில் சென்றால் யாகத்திற்கு ஹரிச்சந்திரனிடத்தில் இருந்து பொருள் கிடைக்குமோ என்ற பதற்றத்தில் தன்னை நாடி தேடி வந்திருக்கிறேன். ஹரிச்சந்திரா, நான் செய்ய இருக்கும் யாகத்திற்கு நீ பொருள் கொடுத்து உதவினால் அந்த பொருளை வைத்து யாகம் செய்வேன். புகைகள் அனைத்து மேகமண்டலத்தில் கலக்கும், மழை பெய்யும், நாட்டு மக்களுக்கு பேர் செழிப்பாக விளையும், மக்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று நலமோடு வாழ்வார்கள், எவ்வித குறையும் இருக்காது. ஆனால் யாகத்திற்கு பொருள் கொடுத்த பெருமை உனக்கு, யாகத்தை நடத்த புகழ் எனக்கு. இந்த பேரும் புகழும் முன்னையே வந்தடையும். உனது பெயரை பொன்னேற்றில் கொடுப்பார்கள். ஹரிச்சந்திரா, யாகத்திற்கு பொருள் கிடைக்குமா? கைவிடுங்கள். தாங்கள் எப்படி உள்ள காரணம்? 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்விக்கான 21 யாகம் 96 தத்துவம் நன்மோல் நிகழ்ந்து பாகவத மகராஜி துர்வாமம் என்று சொல்லக்கூடிய தரைகிடன புராணங்களில் தாங்கள் கற்றுணரப்பட்ட மகாமணிவர் சுவாமி. தாங்கள் நினைந்தால் எந்த ஒரு பொருளையும் மாவென்றால் வந்து சேரும் என்று நினைத்தீர், போவென்றால் போகிவிடும். என்னால் முடியுமாண்டவனே, தாங்கள் எப்படி உள்ள தாங்கள் என்னுடைய 9 வந்த கரங்களை என்று நிற்கின்றீர்கள் சுவாமி. தாங்கள் நடத்தக்கூடிய யாகத்துக்கு பொருளை தருகின்றேன். உலகத்தில் சொல்வார்கள், ஒரு மனிதன் ஒரு பொருளை கொண்டு போய் ஆற்றில் கொண்டு போய் போட்டாலும் அனந்தமுறை என்று சொல்லக்கூடிய பதவிக்கு தாங்கள் நடத்தக்கூடிய யாகத்துக்கு பொருளுதவி எவ்வளவு வேணும் என்பதாக ஒரு கணக்கிட்டு சொன்னால் தானே என்னால் தர முடியும். அது எவ்வளவு வேலை சென்று கீழே விட்டு விடம் கட்சிக்கிறதோ அவ்வளவு தேவையும் தேவைப்படுகிறது. ஹரிச்சந்திரா, தாங்கள் சொல்லக்கூடிய சொற்களிலிருந்து நான் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது என்னுடைய களஞ்சியத்தில் அந்த அளவுக்கு பொருளாதாரம் இருக்குமோ இல்லாமல் போய்விடும் என்பதாக என்னுடைய மனமெல்லாம் ஐயப்படுகிறது சுவாமி. அச்சப்பட தேவையில்லை ஹரிச்சந்திரா. நான் தெரிவித்தது ஒரு மனிதனுடைய கையில் அடங்கி இருக்கிறது. எப்படி? வட்ட பாறை என்பது உள்ளங்கை, வட்டத்து யானை என்பது கட்டை விரல், அங்காரம் உள்ள புழ என்பது ஆள்காட்டி விரல், அம்பாள் என்பது நகம், நகத்தின் மீது மாணிக்க கல் ஒன்று வைத்து அப்படி சுண்டினால் அது எவ்வளவு மேலே சென்று கீழே விழுந்து மீண்டும் எழும்புகிறதோ அவ்வளவு திரவியம் என்று தெரிவித்தேன் சுவாமி. தாங்கள் சொல்வது தெய்வலோக பாசை. நான் வாழ்ந்து கொண்டிருப்பது இந்த பூலோகம். என்னுடைய பூலம் ஹலோ 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 ஹலோ
ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ சுவாமி அரிச்சந்திரா, சுருதி பிரகாரம் சொல்ல போனால் சொல்லுங்க. சுமார் 48 கோடி திரவியம் என்பார்கள். இவ்வளவுதானே சுவாமி? நான் தருகின்ற திரவியம் தவறை விடுங்கள். இப்பொழுது உடைப்பட்டு தெரிகிறது. என்ன தெரிகின்றது? ஒரு சுயநலக்காரன் என்பதை நிரூபித்து விட்டார். சிவசிவா, ஆண்டவரே, நான் தேவைக்காரனா? ஆமா. இரவைக்கு எப்படி சொல்கிறீர்கள்? இந்த பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு தானே நான் தெரிவித்தவுடன் நான் தருகிறேன் என்று தெரிவித்தாய். இல்லை சுவாமி, தாங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டீர்கள். நான் தவறாக புரிந்து கொண்டேனா? எப்படி? தங்களுக்கு கொடுக்கக்கூடிய திரவியம் இருக்கின்றதே, இந்த திரவியமானது நான் சம்பாதித்த திரவியமா அல்லது என்னுடைய முன்னோர்கள் சம்பாதித்த திரவியமா? என்னை வளர்த்த தந்தை திருச்செங்க சக்கரவர்த்தியாக சம்பாதித்ததா? இல்லை, என்னுடைய முன்னோர்கள் சம்பாதிக்கப்பட்ட திரவியமும் இல்லை சுவாமி. என் மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணம், எமக்கிழங்கி 54 சிற்றரசர்கள் கொடுத்த வரி பணத்திலிருந்துதான் தாங்கள் நடத்தக்கூடிய அகத்துக்கு நான் திரவியத்தை நான் தருவதாக சம்மதித்தேனே தவிர நான் சம்பாதித்த பொருளை உங்களுக்கு நான் கொடுப்பதாக சொல்லவில்லையே. ஹரிச்சந்திரா, நான் என்று சொல்லக்கூடிய வார்த்தை எனது அகந்தையான வார்த்தை. அப்படிங்களா? ஆமா. நான் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அகந்தைக்கு. ஆமா, ஆகையாதான் நான் அப்படி தெரிவித்தேன். சுவாமி, என்னுடைய வார்த்தையில் தடுமாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது. இதற்கு மேல் தடுமாறாமல் பார்த்துக் கொள்கிறேன். அது சரி, உன்னுடைய உத்தம சீதன் ஆரம்பத்திலேயே தடுமாற ஆரம்பித்து விட்டான். கூடிய சீக்கிரம் வாங்கி காட்டுகிறேன். ஹரிச்சந்திரா, 48 கோடி விருதுகள் தங்களுக்கு தேவைப்படுகின்றது. ஆமா. சற்று பொறுமையாக இருங்கள், இதோ தருகின்றேன். ஆகட்டும். அமைச்சரே, பாருங்கள் இப்படி முனிவர் இணைத்து சென்று நம்முடைய களஞ்சியத்தை திறந்து 48 கோடி நிறைவேற்ற உதவி செய்து வாருங்கள். வருகின்றேன். ஆடிகள்